இமாமாக வருவார்கள், ஆதிலான இமாமாக வருவார்கள். பின்பு சில அந்த குருசுகளை, அதாவது குருசுகளை என்ற மலையாள வார்த்தை, ஒரு நிமிஷம், சிலுவைகளை அவர்கள் உடைப்பார்கள். பின்ன மக்களுக்கு இடையில் உள்ள பிணக்கத்தை எல்லாம் நீக்குவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பின்பு அவர்கள் என்னுடைய கபருக்கு அடுத்து வந்து நின்று கொண்டு யா முஹம்மது என்று அழைத்தால் நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர், கூடிய ஒரு கிளாரிபிகேஷன், அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஹதீஸ், அந்த நூலு கொஞ்சம் அறிவிப்பாளரோட சொல்லுங்களேன், அறிவிப்பாளர் பட்டியலோட சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹு கைர். முதல்ல நான் சனத சொல்லிடுறேன். சனது இமாம் அபு யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து, பின்ன இமாம் இப்னு வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து, பின்பு இமாம் அபு சஹ்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து, பின்பு இமாம் சயீதுல் மக்பரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து, பின்பு இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து, பின்பு ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்த ஹதீஸ். இதில் ஹதீஸினுடைய சனது. அது மட்டுமல்ல, கிதாபு பேர சொல்லிடுறேன். 5 கிதாபுகள்ல இருக்குது. சனது போதும், எனக்கு தேவை இருந்ததுன்னு சொல்லணும், போதும். சரி, ஓகே. அன்புள்ள சகோதரர்களே, அவர் சொல்லி காட்டின ஹதீஸ்ல 3வது சொன்னார்ல, அபு சஹருங்கிற ஒரு ஆளு, அவர் பலவீனமான ஆளு. அவரு பலவீனமான ஆள் என்பது ஏகோபித்து பலவீனமாக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாளரை கொண்டாந்து என்ன செய்யறாரு, அந்த 5 நூல்ல இவங்க தான் வர்றாங்க. அதுக்கு தான் அந்த பேரை கேட்டேன். வேற ஏதாவது நம்ம பலவீனம் இல்லாத ஆளுக்கு பேரை கொண்டு அந்த ரிவாயத்து வந்திருக்குதா அப்படின்னு கேட்டேன். அந்த அபு சஹர் தான் 3வது நினைஞ்சாரு சொன்னாரு. பலவீனமான ஒரு ஆளா இருக்கனால அதுக்கு பதில் தேவையில்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் அங்க வைக்கணும். அந்த தான் யா முஹம்மது கபூர்ல போய் கூப்பிடுறதானே சொல்றீங்க, அப்படி கூப்பிட முடியாது. ஸலவாத் சொல்லலாம், எங்க இருந்த தொழுகையில கூட சொல்லத்தானே செய்யறோம். தொழுகையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலவாத் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபிங்கிறோம். இது அவங்க ரசூலுல்லாஹ் கேட்க போறது இல்ல, ஆனால் மலக்குகள் எல்லாம் நியமிச்சிருக்கிறான். இதை கொண்டு அவங்கள்ட்ட சேர்த்து வைப்பாங்க. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின பில் அர்லி யுபல்லிகுன மின் உம்மத்திய சலாம், என் உம்மத்திலிருந்து சலாமை எனக்கு எத்தி வைக்கக்கூடிய மலக்குகளை எல்லாம் நியமித்திருக்கிறான். அவங்க எனக்கு சொல்லுவாங்க. நம்ம சொல்ற ஸலவாத் ரசூலுல்லாஹ்க்கு போவோம், கேட்க மாட்டாங்க. மலக்கு போய் வேற ஒரு மீடியேட்டர் போய் அங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஹதீஸ் இருக்கிறது, ஸலவாத் சலாமுக்கு ஆதாரம் இருக்கிறது, அது சொல்றோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்களும் தொழுகையில் அத்தஹியாத் ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி சொல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அது வேற விஷயம். யா முஹம்மது கூப்பிடுறதுக்கு நீங்க சொன்ன ஹதீஸ் பலவீனமானது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அப்துல் நாசிர். என்னுடைய கேள்வி பிஜே அவர்களிடத்துல, அவுலியாக்கள் எல்லாவற்றையும் செவியேற்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இதுல மனிதர்களில் 2 பிரிவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் பேச்சுவார்த்தை கொடுக்கப்பட்டவர்கள், இன்னொருத்த ஊமை. இதுல ஒரு ஊமை தன்னுடைய தேவைகளை அவுலியாவிடத்தில் போய் கேட்டால் அவருக்கு விளங்குமா? அப்படி விளங்குவது என்று சொன்னால் அவருடைய விளக்கம் என்ன ஆகிறது என்று சொன்னால், இறைவனுக்கு நிகராக அவர் அவுலியா விளங்குகிறார் என்று ஆகுமே. அதனால் அப்படின்னா எதிர்த்தரப்பார் ஊமைகள் மட்டும் அவுலியாக்கள் இடத்தில் கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்களா? என்ன விளக்கம்? ஏன்னு கேக்குறீங்க? ஆமாம். அதாவது அவங்க ஊமைய உதாரணம் காட்டி சொல்றாங்க. ஒரு ஊமை கேட்கிறாரு, ஊமைக்கு பாஷை இல்ல, மனசுலதான் கேட்பாரு. அதையெல்லாம் அவங்க அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லா மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. அதுல மட்டும் வரல, நல்ல விளங்கிக்கிறங்க. ஊமையில மட்டும் வரல, ஊமை இல்லாதவர் கேட்டா கூப்பிட்டா கூட அது வருது, அல்லா மாதிரி தான் வருது. ஏன்னாட்டா அன்லிமிட்டா தான் சொல்றீங்க, எல்லை இல்லாமல் அவர் கேட்கக்கூடியவர்னு தான் அதுக்கு அர்த்தம். பூமி வரைக்கும் ஆனம் வரைக்கும் நீங்க சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் காட்ட முடியாது. எல்லாருமே என்ன அர்த்தத்தெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவுலியா அல்லா மாதிரி கேட்பார், நம்ம பாட்டு எங்க இருந்து கேட்கலாம்
யார் வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு தொழில இருந்தாலும் கேட்கலாம், எந்த நேரத்திலையும் கேட்கலாம், எவ்வளவு குறைஞ்ச சத்தத்திலையும் கேட்கலாம். அல்லாஹ் எப்படி நம்ம பேச்சை கேட்பானோ அந்த மாதிரி தான் கேட்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த பொதுவான நம்பிக்கையை சிறுக்குன்னு சொல்லும் பொழுது ஊமையை பிரத்தியமா குறிப்பிட்டு காட்ட தேவையில்லை. அடிப்படையான சிறுக்குன்ட்டமே. இந்த ஊமை மட்டும் தான் சிறுக்குங்கிற மாதிரி நம்ம காட்ட வேணாம். ஊமையை கூப்பிடுறதுலையும் சிறுக்கு வரும், ஊமை இல்லாத மற்றவங்க கூப்பிட்டாலும் அது சிறுக்கு தான். ஏன் அவர் கேட்க அல்லாஹ்வுடைய கேள்வி மாதிரி அங்க வந்து விடுகிறது. எல்லாரும் கூப்பிடும்போது அவர் கேட்பாருன்னு சொன்னாலே அல்லாஹ் கேட்கிறாங்கிறது வந்து விடுறதுனால அடிப்படையே நம்ம அந்த சிறுக்குங்கிறது நிறுவி இருக்கிற காரணத்தினால் ஊமையை குறித்து கேட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஊமை அழைத்தாலும் சிறுக்கு தான், ஊமை மனசால இறந்தவர் அழைச்சாலும் சிறுக்கு தான், ஊமை இல்லாதவர் வாய் திறந்து அழைச்சாலும் சிறுக்கு தான். அனைவருக்கும் சலாவத்தை தெரிவித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா ஹஸரத் கிட்ட தான். ஹஸரத், இதுக்கு எனக்கு முன்னால 2 பேர் கேள்வி கேட்டாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போய் இந்த மாதிரி யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டாங்க, பதில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அதுக்கு அவங்க சொல்லலை, நீங்க சொல்லுங்க அதுக்கு உண்டான கருத்து என்ன. அதுக்கப்புறம் இப்போ கேட்டாங்க ஒன்று, இந்த ஊமன்னு ஏதோ ஒன்று, அதுக்கும் உண்டான கருத்து நீங்க சொல்லுங்க. அன்பானவர்களே, முன்பு சொல்லிட்டு போன அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் அப்படிங்கிறத அல்பானியே சொல்லியிருக்கிறார். இது சஹீஹான ஹதீஸ் தான் அப்படின்ட்டு அந்த அவர் சஹீஹாண்ட ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாருங்க. அதுல இந்த ஹதீஸ் கொண்டு வந்து சஹீஹாண்ட சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க. அது ஊமையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அல்லாஹ் ஒவ்வொரு ஆளும் தகுந்தவாறு கொடுத்துருக்கிறான். அந்த லாங்குவேஜ் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு புரிய ஞானத்தை அவங்களுக்கு கொடுப்பான். இப்ப சாதாரணமா ஊமைக்குண்டே சில லாங்குவேஜ் இருக்குங்க. நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க செய்தி அறிவிப்பாங்க, கையை தான் இப்படி காமிப்பாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஊமை என்ன சொல்லான்னு வழங்கிடுவான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ். அல்லாஹ் தஆலா கூட இந்த வானம் பூமியை பத்தி சொல்லும் பொழுது வக்கால் அலஹா வலில் அருள் தியாத்தோ அன் அப்படிங்கிறான். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ் சொன்னா எனக்கு வழிபட்டு வாங்க, எனக்கு வழிபடுங்க. அது சொன்ன அத்தைனா அது 2 சொன்னிதான் நாங்க வழிபட்டோம். அப்ப அல்லாஹ் எப்படி பேசியிருப்பான், இந்த 2 கேட்டிருப்புங்கிறது இல்ல. எதை எப்படி புரியுமோ அப்படி புரிஞ்சுக்கணுங்க. அதே போல எறும்பு தன்னுடைய சகாக்களுக்கு பேசினதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழங்கினாண்டு வருது. நம்ம அந்த கிட்ட இருந்தாக்கா அந்த எறும்பு பேச நம்ம கால் விழுந்திருக்குமா? இல்ல. அது ஒரு வகையான உணர்வு குறியீட்டினுடைய அமைப்புல புரிந்து கொள்றதுதான். இப்படி எல்லா துறைகளிலும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சப்தம் வந்தாதான் புரியும் அப்படிங்கிறது இல்ல. இன்னொன்னு, ஒரு ஆள் மனுஷன் நினைக்கிறாரு, அதை நம்ம புரியுறோம். அப்படி புரியுறங்கிறதுனாலயே இது அல்லாஹ்வுடைய பண்பு உங்கள்கிட்ட வந்துருச்சு, நீங்க அல்லாஹ் ஆயிட்டீங்க அப்படி சொல்ல தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் சிலருக்கு அந்த ஞானத்தை கொடுப்பான் அப்படிங்கிறத நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ் மூலம் வந்திருக்குதுங்கிறத விவாதத்தில் கூட குறிப்பிட்டோம். உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்குங்கிறது எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்ட்டு நபி நாம ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரில் இருக்கு. பயபக்திங்கிறது உள்ள சம்பந்தப்பட்டதுதான். அல்லாஹ் நினைச்சா இதை கொடுக்கலாம். அதுக்கான தனக்கு இருக்கிற ஞானத்தை அப்படியே கொடுத்துட்டு அவங்களே அல்லாஹ் ஆக்கித்தான் வழங்க தேவையில்லை. மனிதனுக்கும் மனித தகுந்தவாறு சில ஞானங்களை கொடுப்பான். அது இப்படிங்கிறத இந்த வசனங்கள் அது மூலம் நம்ம புரிஞ்சு கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது சாதிக், சென்னை. இந்த சபையில இப்ப நான் 2 கேள்வி கேட்கலாமா, ஒரு கேள்வி தான் கேட்கணுமா? 2 கேள்விக்கு ஏற்கனவே முன்னாடி கேட்கப்பட்டு 2 கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று அல்பானியுடைய ஹதீஸ் சஹீஹ்னாங்க. அப்புறம் இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப 2 கேட்கணுமா 1 கேட்கணுமா? நீங்க மட்டும் 2 கேட்டுருங்க, இனிமே 1 கேளுங்க. அவர் கேட்டதுனால சரி சரி, இனிமே 1 கேளுங்க எல்லாரும். இப்போ ஒண்ணுதான் கேட்கணும்னு ஒப்பந்தத்தில் இருக்குது. அவர் 2வது கேள்வி தான் கேட்டாரு. 2 கேள்வியும் பதில் சொன்னாங்க. ஆமா, 2க்கு பதில். அதனால அந்த அல்பானி ஹதீஸ் சஹீன்னு சொன்னாங்க. அது சஹியாங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். அடுத்து இந்த ஹூக்லின்னு சொன்னாங்க. இந்த ஹூக்லிங்கிறது அவுலியாவா? அது யாரு கேட்டா கிடைக்குமா? அவர் எத்தனை பேரும் பார்க்கலாம்னு சொன்னாங்களே, அது எவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கலாம், எவ்வளவு பேரும் பார்க்கலாம்னு சொல்றாங்களே, அது ஹூக்லிங்கிறது ஆக்சுவலா யாரு? இப்ப எனக்கு தேவை இருக்கு, நான் கேட்டா கிடைக்குமா? இங்க இருந்துகிட்டு ஹூக்லியே எனக்கு ஒரு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, எனக்கு பிள்ளைய கொடு, ஹூக்லியேட்ட கேட்டா கிடைக்குமா? இந்த ஹூக்லினா யாருங்கிறத சகோதரர் பிஜே அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.